வணக்கம். ஜாதகம் கணிப்பது எப்படி? லக்கினம் கணித்தல் பகுதி 2. பகுதி 1ல் குழந்தை பிறந்த தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் ராசி கட்டத்தில் கிரகங்களை எவ்வாறு நிரப்புவது என்பதை பற்றி பதிவிட்டுள்ளோம். பகுதி 2ல் லக்கணம் கணித்தல் எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தை பிறந்த தேதி 7/7/2020 காலை 10:50 AM, சார்வரி ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பிறந்த இடம் சென்னை. அன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். 45 நாளிகை 6 வினாடிகை வரை. இதெல்லாம் நம்ம முன்னாடியே போன வீடியோவில் பார்த்துட்டோம். சூரிய உதயம் சென்னையில் 5:50. சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் நம்ம கணிச்சு வச்சுட்டோம். 10:50 5:50 கழிச்சா 5 மணிக்கு 5 சூரிய உதயத்திலிருந்து 5வது மணி அளவில் குழந்தை பிறந்துள்ளது. அதாவது 12 நாளிகை 30 வினாடிகையில் குழந்தை பிறந்துள்ளது. இப்போ நம்ம லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு சூரிய உதயம் மற்றும் ராசி இருப்பு மிக மிக அவசியம். சூரிய உதயம் நம்மளுக்கு நல்லா தெரியும், காலை 5:50 AM. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராசி இருப்பு மிதுனம் 1 நாளிகை 29 நாளிகை. அதாவது வாசன் பஞ்சாங்கம் ஆனி மாதம் ஆனி. இங்கே ராசி இருப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? ராசி இருப்பில் ஆனி மாதம் 23ஆம் தேதிக்கு பார்க்குறோம். ஆனி மாதம் 23ஆம் தேதிக்கு நேராக பாருங்கள் 29 கொடுக்குறாங்க. அதாவது 1 நாளிகை 29 வினாளிகை தான் ராசி இருப்பு. இங்கே 1 இங்கேயும் 1 இருப்பதாக அர்த்தம், இங்கே 1 இருப்பதாக அர்த்தம். இங்கே 1 29 நாளிகை. ஒரு நாளைக்கு 10 வினாளிகை தோராயமாக குறையும். 59 49 49 39 39 29. சூரியன் ஒரு பாகையாக நகர நகர இது குறைஞ்சிட்டே வரும். அதை எழுதிக்கங்க. ராசி இருப்பு மிதுனம் 1 நாளிகை 29 வினாளிகை எழுதிட்டோம். நம்ம குழந்தை எப்போ பிறந்திருக்கு? சூரிய உதயம் ஆனதிலிருந்து 12 நாளிகை 30வது வினாளிகையில் குழந்தை பிறந்துள்ளது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சூரியன் சித்திரை மாதம் மேசத்தில் இருக்கும், வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருக்கும், ஆனி மாதம் மிதுனத்தில் இருக்கும். இங்கே மிதுனம். ஆனி 23ஆம் தேதினா இந்த இடத்துல இருக்கும். ஆனி 1ஆம் தேதி சூரியன் இங்கே வந்திருக்கோம். ஆனி 23ஆம் தேதி தோராயமாக 3ல் 2 பங்கு கடந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல இருந்து இந்த முடிகிற ஆனி 31ஆம் தேதி இதுக்கு இடைப்பட்ட இருப்பு தான் இந்த ராசி இருப்பு மிதுனம் 1 நாளிகை 29 வினாளிகை. பொதுவாக தோராய ராசிமான சங்கியை பயன்படுத்தி இந்த ராசிமானத்தை நம்ம நிரப்புகிறோம். இருந்தாலையும் துல்லியமாக கணக்கிடுவதற்கு பக்கம் 72 வாசன் பஞ்சாங்கம் பக்கம் 72 பாருங்கள். சுதேச உத்திர அக்ஷாம்சத்துக்குரிய, அதாவது அட்சரேகைக்குரிய நிராயண ராசியமான சங்கியை கொடுத்துங்கிறாங்க. இதில் நம்ம 13வது பாகையை நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்கு 13 எடுத்துக்கிறோன்னா, இங்கே நீங்கள் இங்கே சென்னைக்கு குறித்து வச்சுருப்பீங்க 13 பாகை 4 கலை, அதாவது 13 டிகிரி 4 மினிட்ஸு அந்த லேட்டிடியூடு. இந்த லேட்டிடியூட்னா அட்சரேகை. இந்த அட்சரேகையின் அடிப்படையில் தான் இந்த ராசிமானம் நிரப்பப்படுகிறது. நீங்கள் தோராய ராசிமானத்தை பயன்படுத்தினீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பொதுவாக சிலர் இதை பயன்படுத்துகிறாங்க. சாயனப்படி தோராயமானது மேசம் 4.25, ரிஷபம் 4.75. இது தோராயமானதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு துல்லியமாக வேணும்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ அந்த ஊருக்குரிய இதை எடுக்கணும். இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க 12ன்னா சேலம், பாண்டிச்சேரி, சிதம்பரம் இந்த ரீஜனில் இருக்கிறவங்களாம் 12 எடுக்க சொல்கிறாங்க. 13 சென்னை, காஞ்சிபுரம், ஆற்காடு, செங்கல்பட்டு, வடார்காடு, பெங்களூர் இதெல்லாம் 13 எடுக்க சொல்கிறாங்க. அந்த 13 பாகை தான் இங்கே வரும். வடக்கு எண் 13க்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 13ல் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்போ மிதுனத்தில் ஆல்ரெடி இருப்பு நம்ம எழுதிட்டோம். 1/29ன்னு ஏற்கனவே எழுதிட்டோம். இப்போ கடகத்தில் 5/22 அதனுடைய அளவு, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். கடகம் 5/22. இப்போ 1/29 5/22 கூட்டினா 12:30 நாளைக்கு வரணும்.
12 நாளிகை 30 வினாளிகை வரும், ஆனால் வரல. அடுத்துட்டு சிம்மம், கடகத்துக்கு அடுத்துட்டு சிம்மம். சிம்மம் பாருங்கள், 5 நாளிகை 8 வினாளிகை கொடுத்துங்கிறாங்க. கூட்டி பார்க்குறோம். 5 நாளிகை 8 வினாளிகை வந்து போட்டுக்கிறோம். 29 2 11, 11 8 19, 9 போட்டுக்கிறோம், மிச்சம் 1, 1 2 3, 3 2 5, 59 வினாளிகை. 1 5 5 11, 11 நாளிகை 59 வினாளிகை வரை சிம்ம லக்கணம் தான் இருக்கும். இதன் பிறகு தான் அடுத்த லக்கணமான கன்னிக்கு போகும். ஸோ நம்ம குழந்தை எப்போ பிறந்திருக்குன்னா 12 நாளிகை 30 வினாளிகையில் நமது குழந்தை பிறந்துள்ளது. 11 நாளிகை 59 வினாளிகை வரை அது சிம்மத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எங்கே பார்த்துக்குங்க. இந்த கடகம் 5/22 தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். சிம்மம் 5/8 தான் இங்கே எழுதியிருக்கோம். அதாவது இதில் கொடுத்துங்கிற அளவுகள் வந்து ஒரு நாளைக்குரியது. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், தோராயமாக 2 மணி நேரம் லக்கணம் நிற்கும். 2 மணி நேரம் கொண்டது ஒரு லக்கணத்தின் அளவு. 12 லக்கணங்கள் இருக்கின்றன. 12 × 2 24 மணி நேரம். இது வந்து நாளிகையில் கொடுத்துங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது 60 நாளிகை வந்து ஒரு நாள், 60 நாளிகை ஒரு நாள்ன்றதுனால வந்து இதை மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 59 நாளிகை 31 வினாளிகை வரும். இந்த 59 நாளிகை 31 வினாளிகை வந்து எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடி வரும். இதுதான் ஒரு நாள். ஒரு நாளுடைய அளவை தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு நாளில் சூரியன் கடக்கிற தூரத்தை தான் வந்து நம்ம லக்னமாக எடுத்துக்கிறோம். இப்போ 11:59 வந்து சிம்மம். 11:59 அதாவது ஒரு குழந்தை சென்னையில், இதே கோயம்புத்தூரில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது சிம்ம லக்கணமாக தான் இருக்கலாம். கன்னி வரைக்கும் போகாமல் சிம்ம லக்கணத்திலே வரலாம். அந்த ஊருக்குரிய இந்த ராசி மனத்தை எடுக்கணும். நீங்கள் தோராய ராசி மனம் எடுத்திங்கன்னா லக்கணம் மாறி வரதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஸோ சென்னை, காஞ்சிபுரம், ஆற்காடு, செங்கல்பட்டு இந்த பகுதியில் பிறக்கிறவங்களாம் இந்த 13 டிகிரி எண்ணுக்கு வந்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து கன்னி. ஏன்னா 11 நாளிகை 59 நாளிகை வரைக்கும் அதுக்கு பின்னாடி தான் நம்ம குழந்தை பிறந்திருக்கு. ஸோ கன்னி அதனுடைய அளவு எடுத்துக்கிறோம் 5 4. வேணா இதில் கூட பார்த்துக்குங்க. பஞ்சாங்கத்தில் 13க்கு இங்கே கன்னிக்கு 5, இங்கே 0 4 போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. 5 நாளிகை 4 வினாளிகைன்னு இதை கூட்டுறோம். இதை கூட்டி பாருங்கள். 9 நாளும் 13க்கு 3 மிச்சம் 1, 5 1 6, 1 5 கூட்டினா 6, 1 16 நாளிகை 63 வினாளிகை வரை. அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து 16 நாளிகை 63 வினாளிகை வரை பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் கன்னி லக்கணத்தில் தான் இருப்பாங்க. நம்ம குழந்தையும் கன்னி லக்கணத்தில் தான் பிறந்திருக்கு. ஏன்னா 12 நாளிகை 30 வினாளிகை. இந்த 11 நாளிகை 59 சிம்மத்தில் முடிஞ்சு கன்னி தொடங்கிறது. கன்னியே 16 63 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த கிடைப்பட்ட கன்னியில் பிறந்திருக்கு. ஸோ நம்ம குழந்தை பிறந்த லக்கணம் வந்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தில் வந்து 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளது. எந்த நட்சத்திர பாதத்தில் நம்ம குழந்தை பிறந்திருக்குன்றதா பார்க்க போகிறோம். ஏன்னா உத்தரம் கன்னி லக்கணத்தில் வந்து உத்தரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்குது. அஸ்தம் 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. சித்திரை 1 2. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம குழந்தை வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் கன்னி லக்கணம். இதில் எந்த நம்மளுக்கு சந்தேகமும் கிடையாது. கன்னி லக்கணம் இதுதான் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தில் 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளது. நம்ம குழந்தை பிறந்தது வந்து எப்போ பிறந்திருக்குன்னா 12 நாளைக்கு 30 வினாளிகையில். அதான் 12 நாளிகை 30 வினாளிகை எழுதிட்டோம். சிம்ம லக்கணம் இது வரைக்கும் இருந்துச்சு 11 நாளிகை 59 வினாளிகை வரைக்கும். அதை கழிச்சிட்டோம்னா 0 0. இந்த 30ல் 12ல் ஒரு நாளிகை இந்த பக்கம் கொடுத்தா 60 நாளிகையை மாறும். 60 ஏற்கனவே இங்கே ஒரு 30 இருக்குது. மொத்தம் 90. 90 நாளிகையிலிருந்து 59 வினாளிகை 90 வினாளிகையிலிருந்து 59 வினாளிகையை கழிச்சா 31 வினாளிகை வந்துடும். அதாவது கன்னி லக்கணத்தில் 31வது வினாளிகையில் நமது குழந்தை பிறந்துள்ளது. கன்னி லக்கணத்தின் மொத்த அளவு 5 நாளிகை 04 வினாளிகை. 5 நாளிகை 04 வினாளிகை. இதை வந்து இந்த 5 நாளிகை வினாளிகையை மாற்றோம்னா ஒரு நாளிகைக்கு 60 வினாளிகை. 5 × 60 300 வினாளிகை வரும். ஏற்கனவே 4 வினாளிகை இருக்குது, 304 வினாளிகை. கன்னியின் மொத்த அளவு 304 வினாளிகை. நமது குழந்தை வந்து அந்த 304 வினாளிகையில் வந்து 31வது வினாளிகையில் பிறந்துள்ளது. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த 30 பாகை கொண்ட இந்த கன்னியின் அளவு மொத்தம் 304 வினாளிகை கொண்டது. இதில் தொடக்கத்திலேயே 31வது வினாளிகையில் நமது குழந்தை பிறந்துள்ளது.
அந்த 31வது வினாளிகை வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த 304 9 பாதங்களால் வகுத்து பாருங்கள். 304 9ஆல் வகுத்தா 3 27 மிச்சம் 3 4 34 3 27 34 27 போனால் 7 பக்கத்தில் 0 போட்டுங்க, புள்ளி வச்சுக்கோங்க. 8 72 தோராயமாக 33.8 வினாளிகை. ஒரு பாதம் என்பது 33.8 வினாளிகை அளவு கொண்டது. இதில் நமது குழந்தை முதல் பாதத்தில் பிறந்துள்ளது. முதல் பாதம் என்னது? இந்த கன்னியில் உத்திரம் 2ஆம் பாதம். ஸோ நமது குழந்தை லக்கணம் உத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னி லக்கணத்தில் பிறந்துள்ளது. ஸோ இந்த 9 பாதத்தில் வந்து இந்த இடத்துலையும் நம்ம குழந்தை பிறந்துருக்குது. ஸோ லக்கணம் வந்து இதுதான் கன்னி லக்கணம். லான்னு போட்டுருங்க. ஸோ லக்கணம் கணித்தல் முடிந்து விட்டது. அடுத்து ஜனனகால இருப்பு திசை கணிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இந்த இடத்துல வந்து ஜனனகால இருப்பு திசை எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜனனகால இருப்பு திசை வந்து நட்சத்திரம் தொடங்கியதை அடிப்படையாக கொண்டது. நன்றி.